ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நைட்டு டிஃபனுக்கு, இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவுமே பொருத்தமாக இருக்கக்கூடிய சூப்பரான வேர்க்கடலை தக்காளி சட்னி. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனவினே அது கூடவே 6-7 வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வரமிளகா எவ்வளோ போட்டாலுமே காரம் இழுக்காது. நான் கொஞ்சமாக செய்கிறதால ஒரு 6-7 வரமிளகா போட்டிருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டு நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌனிஷ் வர அளவுக்கு நல்லா பொரிச்சிக்கணும். அது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, தோல்லாம் நீக்கின இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு போட்டு லைட் கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கு அடுத்து நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 3 தக்காளி நல்லா பெருசாக கட் பண்ணி அதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு கோலி குண்டு சைஸில் ஒரு புளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஃபுல்லாக வதங்கணுன்ட்டு இல்லை, ஒரு 3/4 பாகத்துக்கு வதங்கினா போதும். ஸ்லோவில் மூடி வச்சு அதில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் வதக்கி ஆற வச்சுடுங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை, தோல் உரித்த வேர்க்கடலை, நான் ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை வேர்க்கடலையை வறுத்துட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தோல்லாம் நீக்கிட்டு வேர்க்கடலையை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம வதக்கி வச்சிருந்த தக்காளியும் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனவினே கடுகு கொஞ்சம் லைட்டாக போட்டு அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆனவினே கறிவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா நல்லா கலர் மாறிக்கிட்டே இருக்கும். கலர் மாறினவினே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு எடுத்து சர்வ் பண்ணோம்னா சூப்பரான இட்லி தோசைக்கு சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தக்காளி வேர்க்கடலை சட்னி ரெடி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.